அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, தமிழ் இந்துல ஒரு செய்தி படிச்சேங்க. அதாவது 198 மருந்து பொருட்கள் தரமற்றதா இருக்குது. 4 பொருட்கள் மருந்து பொருட்கள் போலியானது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல குறிப்பா குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன பண்ணும்? ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னா அந்த பொருளுடைய தரம் அந்த தரத்தோட இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி தான் அந்த பொருளை வெளியில அனுப்பலாம் இது அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவாங்க. ஒரு டிஎம்டி அக்னி கம்பெனி இரும்பு கம்பெனிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தரத்தோட இல்லாம ஒரு கம்பெனி அந்த இரும்பு கம்பியை எடுத்துன்னு நம்ம வீடு கட்டணும்னா என்ன ஆகும்? அந்த வீடு கட்டின கொஞ்ச நாள்லயே நிலை குழந்து சிதைஞ்சு போயிடும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதே நிலைமை தான் இன்னைக்கு மருந்து கம்பெனிகள்ல நிலைமை ஏற்பட்டு. மத்திய மாநில மருந்து ஆய்வு தரக்கட்டுப்பாட்டு ஆய்வு நிறுவனங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 198 பொருட்கள் தரமற்றது, 4 பொருட்கள் மருந்து பொருட்கள் போலியானது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் இந்த கட்டுப்பாடு ஆய்வு நிறுவனம் என்ன செஞ்சிருந்தது? இப்ப இந்த மருந்து கம்பெனிகள் இப்படிதான் தயாரிச்சு கொடுக்குறாங்கன்னா எத்தனை கணக்கான மக்களுடைய உயிர் பலியாயிருக்கும். கடந்த 2005 மத்திய பிரதேசம் மாநிலத்துல அக்டோபர் மாசம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 10-11 குழந்தைகள் கோல்டு ரிஃப் அப்படிங்கிற மருந்து சாப்பிட்டு சிறுநீரகம் செயலிழந்து சாகுறாங்க. அதன் பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, இந்த மத்திய மாநில மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆய்வு நிறுவனங்கள் எப்படி அந்த மருந்து கம்பெனிகளோட கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த மோசடியை செஞ்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு தெரியாமலாம் நடந்திருக்காது, இவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்திருக்குது. அப்ப அப்பேற்பட்ட மருந்து நிறுவனங்கள் ஆய்வு நிறுவனங்கள் மக்களுக்கானதா அப்படின்னா கிடையாதுங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? அரசு மருத்துவமனைகள் எல்லாமே காசு கொடுத்து பார்த்துக்குங்க, காசு இருந்தாதான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற நிலைமைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதாவது இலவச மருத்துவம் கிடையாது, காசு கொடுத்துதான் மருத்துவம் பார்க்கணும். உள்நோயாளி அப்படின்னா, அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய நோயாளிக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய். வெளி நோயாளி வெளியிலிருந்து நீங்க வரீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாய். எக்ஸ்ரே எடுக்கணுமா அதுக்கு 100 ரூபாய். ஸ்கேன் எடுக்கணுமா அதுக்கு ஒரு அமௌண்ட். பெரிய பெரிய அறுவை சிகிச்சை பண்ணணும்னா 40,000 இருந்து பல லட்சங்கள் வாங்குறாங்க. இப்படி மருத்துவத்தையே தனியாருக்கு தாரை வார்க்கின்ற வேலையை அதாவது அரசு மருத்துவமனையே தனியார் மருத்துவமனை மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ ஒரு பக்கம் மருந்துகள் சரியான மருந்துகள் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறது கிடையாது. இன்னது அரசு மருத்துவமனைகளே தனியார் மருத்துவமனை மேல காசு கொடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு நிலைமைக்கு தள்ளுறாங்கன்னா, அப்ப மக்களுக்காக மக்கள் நலன் அரசா இது செயல்படுது அப்படின்னா கிடையாதுங்க. இப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார், அது மத்தியிலையும் மாநிலத்திலும் ஒரே அரசாங்கம் இருந்ததுன்னா திறம்பட நாங்க செயல்பட சொல்லுவோம். ஆனா என்ன திறம்பட செயல்படுறாங்க? மக்களை உயிரை கொள்ளுகின்ற வேலையை தான், மக்களினுடைய உயிரை மயிராக மதிக்கின்ற வேலையை தான் இந்த பாசிச மோடியினுடைய அரசாங்கம் செயல்படுது. இப்ப இதற்கு எதிராக பாதிக்கப்படுகின்ற மக்கள் மட்டுமல்லாமல் உழைக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற இந்த ஆட்சியை தூக்கி எறியும் போது மக்கள் நல அரசை உருவாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.